கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வசனம் அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 36வது வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது தபித்தாள் என்ற ஒரு சீஷையை அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அப்போ தபித்தாள் சீஷை என்ன ஆகுதுன்னா, நல்ல நன்மைகளை செய்து கொண்டு வருகிற ஒரு சகோதரி. தான தர்மங்கள் அதிகமாக பண்ணுவாங்க, நல்ல ஒரு நற்கிரியைகள் நல்லா இருக்க நன்மைகளை செய்கிறாங்க, தான தர்மம் செய்கிறாங்க. அப்போ அப்படிப்பட்டவங்க அண்ணா திடீர்னு வியாதி வருது. வியாதி வந்த உடனே இறந்துடுறாங்க. அவங்க இறந்த உடனே அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டில் வச்சுருக்காங்க. அப்போ சீஷங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, யோப்பா பட்டணம் பக்கத்தில் தான் இருக்கிறனால அங்கே பேதுருவை வரவழைக்கிறாங்க சீஷருங்க. அப்போ பேதுருவை வந்த உடனே மேல் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க பேதுருவை. அப்போ அங்கே இருக்கிறவங்கெல்லாம் அழுகுறாங்க. அங்கே இருக்கிற விதவைங்கள்லாம் அழுது அந்த தபித்தாள் உயிரோடு இருக்கும்பொழுது என்னெல்லாம் நன்மை செஞ்சாலும் அதெல்லாம் சொல்கிறாங்க பேதுருக்கிட்ட. அவங்க உயிரோடு இருக்கும்போது அவங்க வஸ்திரம்லாம் வாங்கி கொடுத்தாங்க, அங்கேயே வாங்கி கொடுத்தாங்க. இப்போ இதெல்லாம் காண்பித்து அவங்க செஞ்சதெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ அவங்க செய்த அந்த நன்மைகள் ஆண்டவர் அவளுக்கு அந்த ஜீவனை திருப்பி கொடுத்தது. சிறுமைப்பட்டது மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாள் கர்த்தர் அவனை விடுவிப்பான்ற அந்த வசனத்தில் படுக்கையில் கிடக்கிற அவனே ஆண்டவரை எழுப்புவார் சிறுமைப்பட்ட ஜனங்கள் மீது சிந்தை இருக்கிறவங்களுக்கு. அப்போ இந்த ஏழை எளிய ஜனங்களை நேசித்து அவள் செய்த நன்மை மரித்து போன அவளோட உயிரோடு எழுப்பியது. பேதுரு வந்த உடனே தபித்தாலே எழுந்துருன்னு சொல்கிறார். அவ்வளோதான். உடனே கண்ணை திறந்து எழுந்திருக்கிறான். அப்போது அந்த ஜீவன் எப்படி வச்சுன்னா, மற்றவர்கள் செய்த நன்மைகள் தான தர்மங்கள் அவளை மரித்து போன அந்த சரீரத்தை உயிர் பெற செய்தது. இந்த நாளில் கூட இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் நம்முடைய வாழ்க்கையில் நற்கிரியைகளை செய்யணும் ஆண்டு விரும்புகிறார். நற்கிரியைகள், நன்மைகள், தர்மங்கள் ஏதாவது ஒரு வகையில் மற்றவங்களுக்கு நம்ம உதவி செய்கிறவர்களாக நம்ம இருக்கணும், நன்மை செய்கிறவர்களாக நம்ம இருக்கணும். நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். அப்போ நன்மை செய்யணும். நன்மை செய்கிறதுனால நிறைய நன்மைகள் இருக்குது. வேதத்தில் நன்மை செய்கிறதுனால வருகிற ஆசீர்வாதங்களை நிறைய நம்ம பார்க்கலாம். அதெல்லாம் பார்த்தா நிறைய நேரம் அவ்வளோ நன்மைகளை தேவன் வச்சிருக்கிறார். கொர்நேலி வாழ்க்கையில் கூட தேவன் ஏன் ஜெபம் கேட்கப்பட்டது? அவன் செய்த தான தர்மங்கள். அதுதான் சொல்கிறார் தெய்வத்துதன், உன் ஜெபங்களும் உன் தான தர்மங்கள் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் எட்டி இருக்கிறது. இப்போ கொர்நேலியோட ஜெபம் கேட்கப்படுறதுக்கு ஒரு காரணம் செய்த தான தர்மங்கள். அப்போ மற்றவர்களுக்கு செய்கிற நன்மைகள் அவன் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் மாறும், அவன் வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகள் அறுக்கப்படும், தடைகள் மாறும். அவன் வாழ்க்கையில் இருக்கிற என்னென்ன காரிய ஆசீர்வாதத்தை பெற முடியாதபடி தடைங்க இருக்கும், நம்ம மற்றவர்கள் செய்கிற நன்மைகள், மற்றவங்களை நமக்கு செய்கிற தர்மங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற தடைகளாக ஆண்டவர் மாற்றிடுவார். வாசலை திறப்பார், ஆசீர்வாதத்தின் வாசலை ஆண்டவர் திறப்பார். அது அவ்வளோ நன்மைகளை தேவன் வச்சுருக்கார் மற்றவங்க உதவி செய்கிறதுல. இந்த நாளில் கூட இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் ஏதாவது நம்மளோட வாழ்க்கையில் தடை இருக்கா? நீங்கள் எடுக்கிற ஜெபங்களுக்கு இன்னும் பதில் கிடைக்கிறியா? ஏழை ஜனங்களுக்கு உங்களால் முடிந்த நன்மைகளை செஞ்சு பாருங்கள். ஒரு 10 பேருக்கு சாப்பாடு கொடுத்து பாருங்கள். உங்களால் என்ன முடியுமோ அந்த நன்மைகளை நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் தடைகள் மாறும், கட்டுகள் அறுக்கப்படும். உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தின் வாசல் ஆண்டு திறப்பார். ஏன்னா ஏழை ஜனங்களை ஆண்டவர் அவ்வளோ நேசிக்கிறார். அதிகமாக அவர் நேசிக்கிறார். அந்த ஏழை எளிய ஜனங்கள், திக்கற்றுங்க விதவைகளை தேவன் அதிகமாக நேசிக்கிறார். அவங்களுக்கு உதவி செய்கிறது எனக்கே செய்கிறேன்ற ஆண்டவர். ஒரு ஏழைக்கு செய்கிற உதவியை கர்த்தருக்கே செய்கிறது. அதனால் இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் நம்ம அது ஒரு தீர்மானம் எடுப்போம். நம்மளால் முடிந்த உதவிகளை, நன்மைகளை பிறருக்கு செய்யும்போது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற ஆண்டவர் ஒரு புதிய வாசலை ஆண்டவர் திறந்து கொடுப்பார். ஜெபிக்கலாமா? துதிகள் மத்தியில் வாசம் செய்ய நல்ல தகப்பனை இயேசு நாமத்தோட சமூகத்தில் வருகிறோம். இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் ஆண்டவரேன் அப்பா, எப்படி தபித்தாள் ஆண்டவரே இருக்கும்பொழுது தான தர்மங்களையும் நற்கிரைகளையும் செய்து வந்த நிமித்த ஆண்டவரே அவருடைய ஜீவனை கர்த்தர் மீட்டு கொடுத்தீர் ஆண்டவரே. கொர்நேலி வாழ்க்கையிலையும் ஆண்டவன் செய்த தான தர்மங்கள் ஆண்டவரே அவன் வாழ்க்கையில் அவனுடைய ஜெபத்துக்கு பதிலை கொண்டு வந்ததப்பா. அதனால் இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் ஆண்டவரே அப்பா, நாங்கள் நன்மை செய்களாய் ஆண்டவரே அப்பா, நாங்கள் வாழ கிருபை தாங்கப்பா. எங்களால் முடிந்த நன்மைகளை பிறருக்கு செய்ய, தான தர்மங்கள் செய்ய, முடிந்த உதவிகளை பிறருக்கு ஏழை எளிய ஜனங்களுக்கு செய்யக்கூடிய கிருபை ஆவியானவர் எங்களுக்கு இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருவருக்கு கர்த்தர் கொடுத்து
அது நிமித்து வருகிற நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் சுதந்திரத்துக்குள்ள கிருபை தாங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.